ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நேற்று ரிலீஸ் ஆன டிஆர்பி உடைய ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வந்து டிஆர்பி வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ தொடர்ந்து வந்து சிறகடிக்கு ஆசை முன்னிலையில் இருக்காங்க 9.4 ரேட்டிங்கோட. ஸோ லாஸ்ட் வீக் வந்து 9.9 வந்திருந்தாங்க. பட் இந்த வாரம் வந்துட்டு ஒரு 0.5 வந்து ரெடியூஸ்டு. ஸோ பாக்யலட்சுமி வந்து 8.9, பாண்டியன் சோர்ஸ் 8.3, அககல்யாணம் சீரியல் 6.7 அண்ட் ஈரமான ரோஜாவே 6, அப்புறம் வந்துட்டு மோதலும் காதலும் சீரியல் 5.1, மகாநதி சீரியல் 5, தமிழும் சரஸ்வதியும் 4.8, தென்றல் வந்து எனத்தோடையும் 4.1, பொன்னி சீரியல் 4, முத்தழகு சீரியல் 4, காற்றுக்கணை வேலி வந்து 3.9, செல்லம்மா சீரியல் 3.9, கண்ணை கலைமானி வந்து 3.6 அண்ட் கிழக்கு வாசல் சீரியல் வந்து 3.3. ஸோ இந்த கிழக்கு வாசல் ரேட்டிங் வந்து ரொம்பவே டவுன் தான். ஸோ ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து முன்னிலையில் டிவிடி தான் இருக்காங்க. பட் ஒரு சர்ப்ரைசிங் வந்து காற்றுக்கனவில் இஸ் பேக். ஸோ 3.9 ரேட்டிங்கோட 1 PM ஸ்லாட்டில் இருக்காங்க. ஸோ நூனில் வந்து லாஸ்ட் பிளேஸ்ல வந்து கண்ணை கலைமான சீரியல் தான் இருக்காங்க 3.6 ரேட்டிங்ஸில். பட் இது ஓகே தான். ஸோ அப்கமிங்காக கண்ணை கலைமாவோட இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி நம்புவோம். ஸோ இப்போதைக்கு நான் பிரைம் டைம் சீரியல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் தான். ஸோ அடுத்து வந்து விஜய் டிவி பிரைம் டைம் சீரியல்ஸ்ல வந்து இயர்லி பிரைம் பார்த்தோம் அப்படின்னா தமிழும் சரஸ்வதியும் 4.8 ரேட்டிங்ஸ். ஸோ டே வைஸ்ல கண்டிப்பாக 5+ கிட்ட வாங்கியிருப்பாங்க ஒரு பெரிய ரேட்டிங்ஸ்க்கு அந்த ஸ்லாட்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு மோதலும் காதலும் சீரியல், ஸோ அவங்க வந்துட்டு ஆஃப்டர் எ வெரி லாங் டைம் டே வைஸ்ல 5.8 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ 5.1, அதாவது அவங்களும் 5+ ரேட்டிங்ஸ் கிட்ட கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்தது அககல்யாணம் சீரியல். ஸோ அககல்யாணம் சீரியலுமே டே வைஸ்ல 7+ ரேட்டிங்ஸ் கிட்ட கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலா 6.7. ஸோ 6, 637 மூணுமே ரொம்பவே ஸ்ட்ராங்ல இருக்காங்க. ஸோ அடுத்ததான் தான் அப்போ இஷ்யூவே ஆரம்பிக்குது. ஈரமான ரோஜாவே. ஸோ தொடர்ந்து 6+ ரேட்டிங்ஸ் தான் இருக்காங்க. 5+ ரேட்டிங்ஸ், 6 ரேட்டிங்ஸ் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வாங்குற சீரியலே 7+ ரேட்டிங்ஸ் கிட்ட கிராஸ் பண்ணி வாங்குறாங்க. ஸோ இவங்க இன்னுமே 6+ ரேட்டிங்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது சேனல்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இதுவும் இல்லாம அன்னைக்கு வந்து எபிசோடுமே டெலிகாஸ்ட் ஆகல, ரிப்பீட் எபிசோட் வந்து போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய மிஸ்டேக் ஒரு சேனல் சைட்ல இருந்து. ஒருவேளை எபிசோட்ஸ் இல்லைன்னா அன்னைக்கு கல்யாணம் சீரியல் ஒரு 45 மினிட்ஸும் இல்ல பாண்டியன் சோர்ஸ் சீரியல் வந்து 45 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஸோ அதுவும் இல்லாம விஜய் டெலிவிஷனுடைய யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஓல்டு எபிசோட்ஸ் கிளிப்பிங் வந்து அகைன் போடுறதுல ரொம்பவே தப்பான விஷயம். ஸோ இதுக்கு நேற்று வந்து அவங்க இன்ஸ்டாகிராம்ல சாரி கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்கே கிடையாதுங்க சாரி கேட்டு முடிக்கிறதுக்கு. இதெல்லாம் பெரிய இஷ்யூஸ். ஏன்னா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்க ஒரு கம்ஃபர்டபுளா வச்சிருக்கீங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அன்னைக்கு பண்ணது உண்மையிலே பெரிய தப்பு தான். ஸோ அதுக்கு என்ன மாதிரி வந்து ஈரமான டீம் வந்து சேனல்ஸுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பாண்டியன் சோர்ஸ் அண்ட் பாக்யலட்சுமி ரேட்டிங்ஸ் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ எஸ்ஏ ரேட்டிங்ஸ் ஆஸ் யூஷுவல் மாஸ் தான். ஸோ மகாநதி வந்து இன்னமுமே அவங்க நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து பூர்த்தி பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுமே ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வந்தே ஆகணும், இல்லைன்னா டைம் சேஞ்ச் தான் ஒரே வழி. அதுக்கப்புறம் கிழக்கு வாசல் சீரியல். ஸோ கிழக்கு வாசல் சீரியல் வந்து லாஸ்ட் வீக்கை விட ரொம்பவே டவுனு. ஸோ ஏன் அப்படின்னு தெரியல. பிஜிஎம்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம், பட் பண்ணல. அதே போல வெங்கட்டுடைய கேரக்டர், அதாவது அவர் பண்ற அந்த டப்பிங் வந்து வாய்ஸ் மாத்தலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு இது. ஏன்னா சென்னை ஸ்லாங் வந்து ஒரு ரொம்ப நேச்சுரலாவே தெரியல, ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தெரியுது. ஸோ அதுவும் அவங்க சேனல்ஸ் டீம்ஸ்ல இருந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கிழக்கு வாசல் டீம்ல வந்து ஒரு சேஞ்சஸ் தேவைப்படுது. ஸோ ஏன்னா பிக் பாஸ் வருதுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு பீக் பிரைம் டைம் தராங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தால் மட்டும்தான் அங்கே வந்து அவங்களால சர்வே பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டிஆர்பி அனாலிசிஸ் பத்தி உங்களுடைய வீடியோ வந்து கமெண்ட் செக்ஷன்ல, அதாவது உங்களுடைய தாட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.